Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேமிங் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ரெடி பண்றதுக்கான ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வேற லெவல் அப்ளிகேஷன் நம்ம தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்கீங்கன்னா நான் சொல்ல போற இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களோட கேமிங் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இன்ட்ரோ மட்டும் தான் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. இன்ட்ரோ அப்புறம் அவுட்ரோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது என்ன அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கேமிங் இன்ட்ரோ மேக்கர் இன்ட்ரோ வீடியோ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கேமிங் சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரோ அப்புறம் அவுட்ரோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் டீட்டெயிலாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24,000 பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16,000 பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23,000 பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6,000 பேர். ஸோ இந்த இன்ட்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3,000 பேர் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரோ வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இன்ட்ரோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ட்ரோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நாம் வந்துட்டு இதை எடிட் பண்ணலாம். இல்லை கிரேட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் லோகோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோவில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ 100% டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அது கம்ப்ளீட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோகோ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லோகோவில் நீங்கள் இந்த லோகோவை ப்ரொஃபைலை வச்சு நீங்கள் இன்ட்ரோ ரெடி பண்ணுறதா இருந்தாலும் இன்ட்ரோ ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏதாச்சும் ஃபோட்டோ இருந்தால் கூட அந்த ஃபோட்டோவை நீங்கள் இன்ட்ரோவை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபோட்டோ ஒன்று செட் பண்ண போகிறேன். அதனால் ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட அந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது மொபைலில். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்து வரும் பாருங்கள். இந்த ஃபோட்டோ வருது. இதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் சேனலோட ப்ரொஃபைல் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரோ ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரோ மேக்கருங்கிற ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் நேம் சேனல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிவாஸ் அப்படின்னு கொடுக்குற பாருங்க. நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் டன் கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் கலர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த ஒரு கலரும் சேஞ்ச் பண்ணல. அப்படி டன்னு கொடுத்துட்டேன். டன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டார்ட் மேக்கிங்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேமிங் சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.